இல்லை. அதிதேவதை, பிரத்யதி தேவதை அதுக்கும் செய்யலாம். நாம் இஷ்ட தெய்வங்களை பூஜிக்கிறோம் இல்லையா, அதனாலையும் பலன் உண்டு. அதனால தான் ஞானசம்பந்தர் என்ன சொல்கிறார், வேயிரு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவினார். அந்த 9 கிரகங்களும் ஒன்றுமே செய்யாதுன்ட்டார். அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு முடிச்சிட்டார். அதனால் நம்ம இஷ்ட தெய்வங்களை பூஜிக்கிறதுனாலையும் நம்ம நல்ல பலன்களை அடையலாம். அதுக்கு தான் குலதெய்வ பூஜையும் செய்யணும்னு சொல்லுவாள். நம்ம குலதெய்வங்களை பூஜிக்கும் பொழுது நமக்கு தொல்லை தரக்கூடிய நேரம் வரும்பொழுது அந்த தொல்லைகள் நம்மளை அணுகாது. நல்ல நேரம் வரும்பொழுது நல்லது அதிகமாக நடக்கும், கெடுதலான விஷயங்கள் விலகி போகும். அதனால தான் எப்பயும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் கிராம தெய்வத்தையும் பூஜிக்கணும். இப்போ நமக்கு தொல்லை வந்ததுக்கப்புறம் பரிகாரம் தேடி போகிறத விட தொல்லைகள் வராமல் இருக்கிறதுக்காக வழிபாடுகள் செய்கிறது உத்தமம்னு சொல்லுவோம். எப்பயுமே ஆன்டிபயோட்டிக்னு எடுத்துப்பான், அது ஒரு பக்கம். அதே நேரத்தில் சில தடுப்பூசிகள் எடுத்துப்பான், பிரச்சனை வராமல் இருக்கணுன்றதுக்காக. அதனால் நம்மளை பலப்படுத்திக்கவும் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் 2 விதத்துக்கும் பூஜைகளோ பரிகாரங்களோ அவசியம். ஒன்று நமக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு, இன்னொன்று நாம் பலமாக இருக்கிறதுக்குன்னு சொல்லுவாள். அதனால் நமக்கு எந்த தசா புத்திகள் நடந்தாலும் உடனே சூரிய தசை நடக்கிறது சூரியனுக்கான பரிகாரம்னு போக வேண்டாம், சந்திர தசை நடக்கிறது சந்திரனுக்கான பரிகாரம் போக வேண்டாம். இன்னொன்று பிரச்சனைகளுக்கான மூல காரணம் எதுவோ அதுக்கு பரிகாரம் பண்ணாலும் நல்லது. சனி நன்னால சிறைவாச பயம்னா உடனே நம்ம ஆஞ்சநேயரை பூஜித்தா போறணும். காராகிரக மோர்த்தரா சிருங்கலா பந்த மோசகா சாகரோ தாரகா ராமதூதா அப்படின்னு ஆஞ்சநேயரை பூஜித்தாலே போகிறோம். அதேமாதிரி சத்ரு பயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், நமக்கு விரோதிகளால் தொல்லை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப சுலபம், முருகப்பெருமானை பூஜித்தால் போகிறோம். வேலு இருக்க வினை இல்லைன்னு சொல்லுவாள். அதே மாதிரி ஒரு காரியத்தை நம்மளால் சாதிக்கவே முடியலன்னு நினைக்கிறோம், அப்போ ஆஞ்சநேயரை பூஜித்தாலும் அந்த பலன் கிடைக்கும். அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவைக்கும். அதை நம்ம பேசுகிறதெல்லாம் விரோதமாக போயிடுது, நம்மளால் நல்லா பேச முடியல, நண்பர்களும் விரோதி ஆகிடுறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞானானந்த மயந்தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் அந்த அயகிரிவர் சுவாமியை பூஜித்தால் அவர் வாக்கில் நின்று நல்ல விஷயமாக பேசுவார்னு சொல்கிறார். இதே சத்ரு பயம் இருக்குது, மரண பயம் இருக்குன்னா அதிபீஷண கடுபாஷண ஏமக்கிங்கர படலை. அதான் தமிழின்னு சொன்னார், மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஊற்றின்னு நாதன் நாமம் நமசிவாயவே பஞ்சாட்சரத்தை சொன்னால் நமக்கு கிடச்சிடணுமா. குடும்பத்தில் அமைதியே இல்லை அப்போனா உடனே அந்த அமைதி இல்லாத சூழ்நிலையை செவ்வாய் கொடுத்தாருன்னு செவ்வாய்க்கு போய் அர்ச்சனை பண்ண வேண்டாம். குலந்தரும் செல்வம் தந்திரும்னா பெற்ற தாயின ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னா. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம சூரியன் சரியில்லை சந்திரன் சரியில்லை செவ்வாய் சரியில்லைன்னு அந்தந்த கிரகங்களுக்கு பரிகாரம் பண்ணுறதை விட அந்தந்த கிரகங்களுக்கு பதிலாக ஒன்று அதிதேவதை பிரதி தேவதைகளுக்கோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் நேரடியாக நாம் அந்த பிரச்சனைக்குரிய எந்த தெய்வத்தை பூஜித்தால் அந்த பிரச்சனை விலகுமோ அந்த தெய்வத்தை பூஜித்தால் கட்டாயம் விலகும். ஆனால் உபாசகர்களாக இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் எதுவுமே அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை மட்டும் பூஜிக்கிறவாளுக்கு எதை பற்றியும் சிந்தனை கிடையாது. அவள் அந்த தெய்வமே அவளுக்கு வழி நடத்தும். அதான் சொன்னான், பக்தியில் கூட அதான் 2 சொன்னான், இந்த பூனைக்குட்டி மார்க்கம் குரங்கு குட்டி மார்க்கம். குரங்கு குட்டி எப்பயுமே அவள் அம்மாவை பிடிச்சிக்கிட்டே தான் போகணும், விட்டுட்டா கீழே விழுந்துடும், மரத்துக்கு மரம் தாவும் போகுது. ஆனால் பூனைக்குட்டிக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த பூனைக்குட்டியை தாய் பூனை தானே எடுத்துகிட்டு போகும். ஒரே தெய்வத்தை பூஜித்து சரணடைகிறவாளுக்கு எந்த பிரச்சனையுமே இந்த விஷயத்தில் கிடையாது. அதனால் இந்த கிரகம் நீச்சம் அந்த கிரகம் நீச்சம்னு நீச்ச கிரகங்களுக்கு பரிகாரம் பண்ணுறேன்னு பயப்பட வேண்டாம். அட்டம சனி அதேமாதிரி ஜென்ம குருன்னு சொல்லி அந்த குருவுக்கு சனிக்கு பரிகாரம் பண்ணுறேன்னு சிரமப்பட வேண்டாம். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது, தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.